இன்னும் நம்ம ஹீரோயின் ஷாக்கிங்ல அப்படியே கீழ உட்காந்துட்டே இருப்பா. அப்புறம் எபிசோட் 2ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின காமிச்சு முடிச்சிருப்பாங்க இல்லையா? ஒரு ஜோம்பி கிட்ட வந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டு பையன கால்ல அந்த ரோட்லலாம் வைப்பாங்கல்ல, அத வந்து மாட்டி விட்டு அவன அடிச்சு அப்படியே அத வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கேயே அந்த ஜோம்பிஸ்லாம் வர ஆரம்பிச்சதும், எல்லா பசங்களும் ஓட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, அங்க டீச்சர்ஸ் எல்லாம் வச்சு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. கால் வேற வருது அவருக்கு. இந்த மாரி உங்க ஸ்கூல்ல ஜோம்பிலாம் இருக்கான்னு. யார் இந்த மாரிலாம் பரப்பி விடுறீங்க? நம்ம ஸ்கூல்ல ஜோம்பிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பயமாவே இருக்கு. ஏதேதோ சத்தம் கேட்குது. அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம பார்க் டீச்சர் பார்த்தீங்கன்னா, நான் லீவ்ன்னு சொல்ல போறேன். இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்ல அப்படின்ட்டு அவங்க வெளியில போறாங்க. அப்படி ஸ்டெப்ஸ் மேல ஏறும்போது தான் அந்த குண்டு பையன் அப்படியே தட்டி தடுமாறி வந்துட்டுருக்கான். அங்க வந்து ஒரு பையன போய் கடிக்கிறான். ஸோ அவன பார்த்ததும் தான் இவங்களுக்கு உண்மையாவே இங்க என்ன நடக்குது அப்படின்றது புரியுது. அப்புறம் இந்த குண்டு பையன் அந்த பார்க் டீச்சரே தொரத்த ஆரம்பிக்கிறான். அவங்களும் அங்கருந்து ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த கேன்டீன தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின நம்ம அந்த பையன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா? அவன் தான் வந்து காப்பாத்திட்டு கூட்டிட்டு போவான். அப்புறம் அங்க இங்கன்னு டேபிளுக்கு அடியில போய் ஒளிவாங்க. அப்பயும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லா ஜோம்பியும் அவங்கள கடிக்க வந்துட்டே இருக்கும். நம்ம ஹீரோ தான் பயங்கரமா ஃபைட் பண்ணி காப்பாத்திட்டு இருப்பான். அந்த வில்லன் பையனுமே பார்த்தீங்கன்னா, சும்மா இல்ல. ஒருத்தரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். இன்னும் அவனுக்கு எதுவுமே ஆகல. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, எப்படியாவது தப்பிச்சு போலாம் அப்படின்னு அங்க இருக்க விண்டோஸ் கிட்ட போயிட்டு மேல டேபிள் மேல ஏறி நின்னு பார்த்துட்டு இருப்பான். இங்க இந்த கேன்டீனே ஃபுல்லா ரன்னகலமா இருக்கும். அத பார்த்து ஒரு மாதிரி கவலைப்படுறான். அவனுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்புறம் இந்த வில்லன் பையன் பார்த்தீங்கன்னா, அந்த கிச்சனுக்குள்ள உள்ள போய் நுழைஞ்சுக்கிறான். அங்க போய் அந்த டேபிள் கடையில ஒளிஞ்சுக்கலான்னு பார்க்குறான். இத பார்த்துட்டு மத்த பசங்களும் அங்க ஒளியலான்னு வராங்க. போட்டு அவங்களே அடிக்கிறான். "ஏன்டா இங்க வரீங்க?" அப்படின்ற மாதிரி. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோலருந்து கீழ குதிச்சுருவாங்க. அப்புறம் ஹீரோக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவனும் குதிச்சதும் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோம்பி நின்னுட்டுருக்கும். அந்த பக்கமும் ஒரு ஜோம்பி நின்னுட்டுருக்கும். இவங்களுக்கு எந்த பக்கம் ஓடுறதுன்னே தெரியாது. முழிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடுவுல ஒரு சந்து இருக்கும். அங்க பார்த்து அவங்க 2 பேரும் ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தன் வந்து இந்த வண்டி ஓட்டுறவன் அஃபெக்ட் ஆயிருப்பான் போல. நேரா அந்த லாரி மாரி இருக்கும். அத எடுத்துட்டு வந்து ஸ்கூலுக்குள்ள விட்டுர்றான். அந்த வண்டி பயங்கரமா அந்த ஸ்கூல்ல மோதி நிக்க, அந்த வண்டியில இருக்க கட்டை எல்லாமே கீழ விழுந்துருது. இந்த பசங்க 2 பேரும் அதாவது நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் மேல ஹைட்ல போய் நின்னுக்கலாம். அப்ப வந்து இங்க தப்பிச்சிடலாம்னு நெனச்சு, அது மேல ஏறி போய் நிக்கிறாங்க. பட் ஆனா இந்த ஜோம்பிங்க எல்லாமே விவரமா மேல ஏறி வருதுங்க. வேற வழியே இல்லாம இவங்க அப்படி இப்படின்னு எப்படியாவது ஸ்கூல் மேல ஏறலாம் அப்படின்ட்டு ஸ்கூல் மேல ஏற ட்ரை பண்றாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்குள்ள போனா, அங்கேயும் ஊருப்பட்ட ஜாம்பி இங்கேயும் அங்கேயும் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்குங்க. இவங்களுக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது. ஒரு கட்டத்துல ஒரு ஜாம்பி பார்த்தீங்கன்னா, இவன் மேலேயே கடிக்க வந்துரும். நம்ம ஹீரோ ஓடி வந்து அவன் மேல விழுந்து, அப்படியே நம்ம ஹீரோயின காப்பாத்திருவான். அப்புறம் இவ பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க கேஸ் சிலிண்டர் எடுத்து எல்லார் மேலயும் அந்த கேஸ அடிப்பா. ஸோ அந்த ஜாம்பிலாம் திணற ஆரம்பிச்சுருவாங்க. இப்படிதான் இவங்க 2 பேரும் சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்க யாக்க தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கிளாஸ் லீட கூப்பிட்டுட்டு எங்க போலாம் அப்படின்ட்டு ஓடிட்டே இருப்பான். அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செடி வெட்டுறவர் வந்து ஏணி மேல ஏறி நின்னுட்டுருப்பாரு. கீழ ஜாம்பீஸ்லாம் அவர கடிக்க வெயிட் பண்ணிட்டுருக்கும். பட் கொஞ்ச நேரத்துல தடுமாறி அவர் கீழ விழுந்துருவாரு. அப்படியே அவன கடிக்க போம்போது, அந்த முடி வெட்டவர் கையில கத்தரிக்கோல் வச்சிருப்பாரு. அப்படியே குத்தி விட்டுருவாரு. பட் ஆனா அந்த ஜாம்பிக்கு எதுவுமே ஆகாது. அவர காப்பாத்தவே முடியாது. அடுத்தடுத்து ஜாம்பிலாம் வந்து அவர கடிக்க ஆரம்பிச்சுரும். அந்த ஏணிய வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கிறான் நம்ம யாக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ, ஹீரோயின் கிளாஸ தான் காமிக்கிறாங்க. ஒரு வழியா உள்ள கொஞ்சம் பசங்க மட்டும் சேஃபா இருக்காங்க. அங்க ஹீரோ, ஹீரோயின் வந்து கதவு தட்டிட்டே இருப்பாங்க. "கதவு திறங்க, திறங்க" அப்படின்ற மாரி. பட் ஆனா அந்த பிங்க் ஸ்வெட்டர் பயங்கரமான ஆளு. கதவ திறக்கக்கூடாது. அவங்க இன்ஃபெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்ற மாரி ஃபைட் பண்ணிட்டு இருப்பா. திறக்காதீங்க, திறக்காதீங்கன்னு. பட் ஆனா மத்த பசங்க பார்த்தீங்கன்னா, கதவ திறந்து விட்டுருவாங்க. இவ பயங்கர சுயநலம் புடிச்ச ஆளா இருப்பா. இவ பயங்கர நெகட்டிவ் கேரக்டர். போக போக பார்ப்போம். அப்புறம் கிளாஸ் ரூம பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டு பையன் வந்து தட்டிட்டு இருப்பான். திறங்க, திறங்கன்னு. இவங்கள திறந்து பார்த்தா, அவன் மேல ஃபுல்லா ஒரு மாவு மாதிரி வெள்ளையா இருக்கும். "டேய் யார்றா நீ?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. "டேய் இது என் கிளாஸ் தான்டா, திறங்கடா" அப்படின்ட்டு அந்த பையன் உள்ள வருவான். அந்த பையனும் இன்ஃபெக்ட் ஆகலன்னு தெரிஞ்சதும் பசங்கலாம் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. யாருன்னே தெரியலடா. அந்த தீயணைக்க அத எடுத்து ஃபுல்லா அடிச்சு விட்டாங்கடா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் திரும்பி பாப்பா. அது வேற யாரும் இல்ல. நம்ம ஹீரோயின் தான் அடிச்சிருப்பா இல்லையா? அவ தான். அப்புறம் நம்ம பசங்கலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்கூல்ல என்னதான் ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி மாறிட்டாங்க? அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். "நீங்க என்ன ட்ரெயின் டு புசான் படம் பார்க்கலையா? இப்படி தானடா எல்லாரும் மாறுவாங்க. அது மாரி தான் நம்ம ஸ்கூல்லயே மாறிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜன்னல யாரோ தட்டிட்டு இருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல. யாக்கு தான். அந்த ஏணிய நோட்டீஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? யாக்கும் உள்ள வந்துருவான். அப்புறம் அந்த கிளாஸ் லீடரும் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துருவா. ஜஸ்ட் மிஸ்ல தான் அவளும் உள்ள வருவா. அப்புறம் ஸ்டார்ட்டிங்ல ஒரு பொண்ண வந்து ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் டீச்சரையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்கள தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு அந்த போலீஸ் ஆஃபீசர். "எதுக்காக இந்த மாரி பண்ண? அந்த பொண்ண என்னதான் பண்ணீங்க?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் அந்த சயின்ஸ் டீச்சரோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தா, "நீங்க வேற லெவல்ல படிச்சிருக்க. அப்புறம் ஏன் இந்த மாரிலாம் பண்ண? என்ன விஷயம்?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காரு. "ஏன் நீ காலேஜ்ல ஒர்க் பண்ணாம இங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கவும், அப்பதான் இவர் வந்து உண்மையான ஒரு விஷயத்தையே சொல்றாரு. இந்த மாதிரி என் பையன வந்து எல்லாரும் டீஸ் பண்ணாங்க. ஸோ இவனுக்கு இந்த சமூகத்துல ஒரு
மரியாதையே கிடைக்கல. அவன வந்து வீரனா ஆக்குறதுக்கு தான் நான் ஒரு வைரஸ கண்டுபிடிச்சேன். ஸோ அவன் மேல தான் நான் ஃபர்ஸ்ட் இத டெஸ்ட் பண்ணேன் அப்படின்ற மாரி ஒரு பகிரங்கமான ஒரு உண்மைய வெளிய சொல்றாரு. ஆனா அந்த வைரஸ் என் பையன பலசாலியா ஆக்கும்ன்னு பார்த்தா அவன் வேற மாதிரி ஆயிட்டான். பயங்கரமான ஒரு மிருகம் மாதிரி ஆக ஆரம்பிச்சுட்டான். அவன கண்ட்ரோலே பண்ண முடியல. கொஞ்ச நாள்லயே அவன் வந்து என்னோட வைஃப்பையும் கடிச்சுட்டான். அவளோட அம்மாவும் இதனால பயங்கரமா இன்ஃபெக்ட் ஆயிட்டா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உன் பையன நீயே கொன்னுட்ட அப்படின்ற மாரி அந்த போலீஸ் ஆஃபீசர் கேட்குறாங்க. அவருக்கு அது எந்த விஷயமும் சொல்லல. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. அங்க அட்மிட் ஆன பொண்ணுனால அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாருமே மாற ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வெளியிலயும் இந்த வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு காமிக்கிறாங்க. அவ வெளியில எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கா. ஃபுல்லா அவ கவர் பண்ண மாதிரியே போயிட்டு இருக்கா. ஒரு ட்ரெஸ் முன்னாடி பேக் போட்டுட்டு என்ன விஷயம்னே இவளை பத்தி தெரியல. அப்புறம் ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஆசிரியர் டீம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில காம்படிஷனுக்கு போயிருப்பாங்க. அந்த வண்டி பாத்தீங்கன்னா தெரியாம இங்க பிரச்சனை நடக்க தெரியாம அந்த வண்டி பாத்தீங்கன்னா டைரக்டா உள்ள வந்துரும். உள்ள வந்ததுமே பாத்தீங்கன்னா ஜோம்பிஸ்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இங்கே கிளாஸ் ரூமை தான் காமிக்கிறாங்க. எப்படியாவது இங்கேருந்து வெளியில் போகணுன்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி சரி யார்கிட்ட ஃபோன் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேயே உள்ளே வந்தது அந்த பார்க் டீச்சர் பார்த்திங்கன்னா எல்லாரோட ஃபோனும் வாங்கிட்டு இருப்பாங்க. கஷ்டப்பட்டு தேடி ஒரு பேக்கில் மட்டும் ஒரு ஃபோன் கிடச்சிரும். அந்த ஃபோனை பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ண முடியாது. உடனே இந்த பையன் போய் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா அந்த ஃபோனுக்கு சொந்தக்காரி வந்து வெளியில் வந்து ஃபுல் ஜாம்பியாக மாறி இருப்பான். அங்கே போயிட்டு ஃபேஸ் வச்சு காமிச்சிட்டு இருப்பான் அன்லாக் ஆகுதான்னு. அப்போ ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்க, எமர்ஜென்சி காலுக்கு எதுக்கு அன்லாக்லாம் பண்ணணும், தாராளமாக கால் போகும்னு சொன்னதும் ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இங்கே இருக்க சிச்சுவேஷன் எல்லாம் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கூட சீரியஸாக எடுத்துக்கல. யாருடா இவன் காலையிலேயே காலை பண்ணி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஜோம்பியாக சீரியஸாக கடிக்கிறாங்களாமா அப்படின்னு நினச்சிட்டே சரி சரிப்பா நானும் ரெஸ்கியூ டீமை அனுப்புறேன்னு சும்மா அவரும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அப்போ இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருக்குமே கால் வரும், இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஜோம்பி அட்டாக் நடக்குது அப்படின்னு. அப்புறம் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஓகே இது ஒரு சீரியஸான இஷ்யூவாக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்புவாங்க. இங்கே ஹீரோ வந்து பேசியிருப்பான் இல்லையா, உடனே மற்ற பசங்கள்லாம் கேட்குறாங்க என்ன ஆச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னு. ஒன்றும் பயப்படாதீங்க சீக்கிரமாக நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோனை வாங்கி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனால் அங்கே ஃபோன் அட்டன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்பாட்டெல்லாம் பேச முடியாதுமா, நீங்கள் இங்கே வந்து தான் பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி வேறு வழி இல்லாமல் இவ யோசிச்சு என்ன பண்ணுறான்னா இங்கே நெருப்பு பற்றிக்கிச்சு ஸோ உடனே வந்து இங்கே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் கிளம்பி வருவார். அப்புறம் இங்கே நம்ம மெயின் 2 ஹீரோஸும் பார்த்தீங்கன்னா வெளியில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் ஸ்வெட்டர் போட்ட பொண்ணு வந்து இந்த லீடரை வந்து வம்பில் பண்ணி ஏதாவது பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அதுக்கு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணணும், வெளியில் போய் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஒரு ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்து கதவுல முட்டு கொடுத்து நின்றுட்டு இருப்பான். உடனே இந்த பிங்க் ஸ்வெட்டருக்கும் அந்த பையனுக்கும் ஆகவே ஆகாது. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த டோர் கிட்ட இருந்து வந்ததும் அந்த டோரை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்கூல்ல இருக்க கோச் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ள வந்துருவாரு. ஆனால் இவங்களுக்குலாம் செம்ம பயம், ஒருவேளை இவர் அஃபெக்ட் ஆயிருப்பாரோ அப்படின்னு. அந்த கோச் பார்த்தீங்கன்னா யாரும் பயப்படாதீங்க எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி எல்லாரும் டேபிள்லாம் எடுத்து முட்டு கட்டுங்க எந்த டோரும் ஓப்பன் ஆகாத அளவுக்குன்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த டேபிளெல்லாம் எடுத்து அந்த டோரில் யாரும் வராத அளவுக்கு வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டை வந்து இந்த கோச்சோட கையில் வந்து கடிச்சிருக்கிறத நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. பட் அது கேட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் மறைக்க ட்ரை பண்ணுவார். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு மூக்கிலேருந்து ரத்தமும் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஜோம்பியாக மாற ஆரம்பிச்சிருவார். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம 2 ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சமாளிச்சுட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அங்கேருந்து ஒரு பொண்ணை வந்து அவர் கடிச்சிருவார். அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க குண்டு பையனோட ஆள் போல் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். பட் இருந்தாலும் அங்கே ஒரே ரகலையாயிடும். உடனே இவங்க வந்து கதவு கிட்ட இருந்து எல்லா டேபிளும் அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாரும் ஓட ட்ரை பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இந்த குண்டு பையன் மட்டும் அந்த பொண்ணுக்கிட்ட மாட்டிட்டு இருப்பான். ஒரு வழியாக அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு போகிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அங்கேருந்து ஓடினா ஆப்போசிட்டில் நிறைய ஜோம்பிஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அப்படியே போகும்போது இப்போ தான் வந்து யாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீரோயிஸ் எல்லாம் காமிப்பார். எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த வழியெல்லாம் கிளியர் பண்ணுவார். இதை பார்த்துட்டு மற்ற பசங்களும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற விதமாக அங்கே இருக்க இந்த ஜன்னலெல்லாம் எடுத்து முட்டு கொடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது முன்னாடி வராத அளவுக்கு பொண்ணுங்களாம் பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த குண்டு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டோர் எடுத்துட்டு டே தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ள சொல்லிட்டு அந்த டோரை வச்சு முட்டு கொடுப்பான். ஸோ தட் அந்த ஜோம்பிஸ்லாம் வராத அளவுக்கு பொண்ணுங்களாம் பின்னாடி சேஃபாக நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த ஒரு வழியாக அந்த டோரை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடிக்கு போவாங்க. அங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் ஜோம்பிஸ் தான் இருக்கும். இவங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியாது. ஆல்மோஸ்ட் அந்த ஸ்கூலே சேஞ்ச் ஆகிட்டாங்க இல்லையா. சரி வேறு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜோம்பிஸ் வரவும் 2 பக்கமும் அடைச்சி நின்றுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இவங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும். அந்த கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா, பூட்டியிருக்கும். என்ன பண்றதுன்னு பார்த்துட்டே இருப்பா ஹீரோயின். அப்போ பார்த்தீங்கன்னா, அங்க வந்து தண்ணி அடிக்கிற ஒரு டூல் மாதிரி பைப்போட டூல் இருக்கும். அத எடுத்து அந்த டோர வந்து பூட்டெல்லாம் உடைச்சு உள்ள போயிடுவா. அப்போ பார்த்தீங்கன்னா, ஜோபில கைவிட்டு பார்த்தா தான் தெரியும். உள்ள வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்றா, ஃபோன காணோம் அப்படின்னு. ஃபோன் பார்த்தீங்கன்னா, வெளியிலேயே விழுந்துட்டுருக்கும். அத மத்தவங்க ஜோம்பிஸ்லாம் கால் தட்டி தட்டி அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளி போயிட்டுருக்கும். இப்போ அவளால ஃபோன எடுக்க முடியாது. அந்த பிங்க் ஸ்வெட்டர் போட்ட அந்த செல்ஃபிஷான பொண்ணு வந்து, "சரி ஃபோன குடு" அப்படின்னு கேட்கும்பொழுது, ஃபோன் இல்லன்னு சொல்றா. இவ பயங்கரமா கத்திட்டு இருக்கா. "உன்னால ஒரு ஃபோன் கூட உருப்படியா எடுத்துட்டு வர முடியாதா?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நோட்டீஸ் பண்றாங்க, யாக் உள்ளேயே வரல. அப்புறம் தான் கேட்குறா, "யாக் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்கிறாங்க மாத்தி மாத்தி. இப்ப அப்படியே அந்த ஸ்கூலோட மாடிய தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க 2 பசங்க இருக்காங்க இல்லையா? அந்த பொண்ணு கூட சூசைட் பண்ண வந்தா இல்லையா? இப்பதான் அவளுக்கு ஒரு சிச்சுவேஷன் புரிஞ்சதுக்கப்புறம் மேபி அந்த வில்லன் பையன் வந்து செத்துட்டான் அப்படின்னா, இவளோட வீடியோ ரிலீஸ் ஆகாம போலாம். இவளுக்கு வந்து வாழ்றதுக்கு ஒரு ஹோப் கிடைக்குது. அவளும் கீழ இறங்கி வந்துடுறா. இந்த பசங்க 2 பேரும் மேலேயே தான் இருக்காங்க. அப்புறம் ஆக்சுவலா வந்து அந்த கெட்ட பையன் இருக்கான் இல்லையா? அவன வந்து அந்த கிச்சன்ல காமிக்கிறான். டேபிள்க்கு அடியில ஒளிஞ்சிட்டு இருக்கான். அந்த கேன்டீன் ஃபுல்லாவே ஜோம்பிஸா இருக்கு. ஸோ அவன் வெளியிலவே வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப புது கேரக்டர்ஸ் காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்குள்ள சேஃபா இருக்கா. உள்ள பார்த்தீங்கன்னா, சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கா. அதே பக்கத்து பாத்ரூம்ல இன்னொரு குண்டு பையன் இருக்கான். அவ கூடயே இன்னொரு பொண்ணும் இருக்கா. அந்த பொண்ணு பார்க்க ஒரு மாரி டயர்டா ஒரு மாதிரியா தான் இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கறதுக்காக அந்த சிகரெட் பிடிச்சிட்டு இருந்த அந்த ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா? அவ வந்து வெளியில வந்து பார்த்ததும், இவள பார்த்ததுமே தெரிஞ்சிருது அவ வந்து அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த பையன வெளியில எடுத்து கதவ சாத்திடுறா. பட் ஆனா இந்த பையன் ஃபைட் பண்றான். அவள வெளியில விடு, வெளியில விடுன்னு. பட் ஆனா இவ எக்ஸ்பிளைன் பண்றா, கண்டிப்பா அவ அஃபெக்ட் ஆயிருக்கா. அவள வெளியில விடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு எப்படியாவது வெளியில வரலான்னு ட்ரை பண்ணும்போது, இவ குச்சிய வச்சு அடிச்சு தள்ளி விட்டுறா. அவளுக்கு மண்டையிலேயே சரியா அடிபட்டு கீழ விழுந்து கொஞ்ச நேரத்துல அவ ஃபுல்லா ஜோம்பியாவா மாறிடுறா. அந்த குச்சிய வச்சு குத்தியுமே அந்த பொண்ணு சாகவே இல்ல. திரும்பி அட்டாக் பண்ண வந்துட்டே இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா, சர்ருன்னு ஒரு அம்பு வந்து அந்த பொண்ணு மேல பாயுது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியில வந்திருப்பாங்களே ஆர்ச்சரி டீமு. அதுல 2 பசங்க மட்டும் தான் தப்பிச்சு வந்திருக்காங்க போல. அந்த பொண்ணு வந்து இவங்கள காப்பாத்திடுறா. அப்புறம் இந்த பார்க் டீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ யார் ஆஸ் ஆஃப் நவ் யாரெல்லாம் உயிரோட இருக்காங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சேஃபா தான் இருக்காங்க. அந்த பிரின்சிபலுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. அப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த லைப்ரரியில மேல உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பாத்ரூம்லயே 4 பசங்க காமிச்சாங்களே, அந்த பாத்ரூம் டீமும் அங்கேயே தான் இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல ரீச் ஆயிடுவாரு. ஓடி வருவாங்க உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தீங்கன்னா மேல ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா வந்து அந்த யாக் வரல இல்லையா? அவனோட க்ரஷ் இன்னும் வரவே இல்ல. அவ ஃப்ரெண்டு வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பா. "நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. அவன் எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துருவான்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட மூக்குலயே ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாரும் வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோம்பி கீழே வந்து இவளோட கால கடிச்சிருச்சு. இத வந்து ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. "நீ என்னை விட்டு போகவே கூடாது." ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு மாரி 2 பேரும் பழகிட்டு இருந்திருப்பாங்க. அவளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். "என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்" அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா? "இதுக்கப்புறம் போதும் நீ கட்டி பிடிச்சதெல்லாம் வாமா" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இழுத்துருவா. அவ கொஞ்ச நேரத்திலேயே ஃபுல்லா ஜோம்பியா மாறிடுவா. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமா நின்னுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவ அட்டாக் பண்ணலான்னு போவா. பட் ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஜன்னல்ல போய் விழுந்துருவா. அவ விழுந்தவ ஃபுல்லா கீழ விழாம அந்த செவுத்தையே புடிச்சிட்டு இருப்பா. அப்பயும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவள வந்து விட முடியாம போயிட்டு எப்படியாச்சும் காப்பாத்தலாம் அப்படின்னு அவ கைய புடிச்சிட்டு இருப்பா. இத பார்த்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னடா இவ புரிஞ்சுக்கவே மாட்றாளே அப்படின்னு அவளோட கைய விடுற மாதிரியே தெரியல. இவன் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு ஸ்டூல எடுத்து அவ அந்த ஜோம்பி பொண்ணோட கைய அடிச்சு அதுக்கப்புறம் கீழ விழ வைப்பான். இந்த நேரத்துல இவ எல்லாம் பாஸ்ட் எல்லாம் நெனச்சு பாப்பா. அந்த ஃப்ரெண்டு கூட எப்படிலாம் நம்ம ஜாலியா இருந்தோம், எப்படி ஒண்ணா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் ஒரு ரூம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸா இருக்கு. ஏன் இத காமிக்கிறாங்க அப்படின்னா, இங்க தான் வந்து யாக்குன்ற அந்த பையன் இருக்கான் இல்லையா? அவன் வந்து ஒரு டேபிள் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம கிளாஸ் ரூம்குள்ள நெறைய பேர் உள்ள வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்றான். எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் அந்த தண்ணி போற பைப் எடுத்து கீழ போட்டிருப்பா இல்லையா? அது கீழ இருக்கும். சரி அது எப்படியாவது எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது, ஜோம்பிஸோட கால் தட்டி தட்டி அது தள்ளி போயிட்டே இருக்கு. அப்புறமேட்டு ஒரு கைய எடுத்து அந்த கைய வச்சு எப்படியோ அந்த இது தள்ளி தள்ளி அந்த பைப்ப எடுத்துடுறான். அந்த பைப்பை எடுத்து ஃபுல்லா அதில கால் வைக்கிற மாரி ஃபுல்லா நாட் போட்டு ஒரு கீழ இறங்குறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் "ஃபர்ஸ்ட்டு நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட தான் கீழ அனுப்புறான். "ஏன்டா என்ன அனுப்புற?" அப்படின்னா, "போடா" அப்படின்னு சொல்லிட்டு
கீழே இறங்க வைக்கிறான். கீழே கரெக்டாக இறங்கும்போது நடுவில் வந்து ஜாம்பிஸ்லாம் பயமுறுத்திட்டு இருக்கு. அதுக்கும் கீழே தான் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் ரூம் இருக்கு போல். பார்க் அந்த டீச்சரும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க அழகாக இவனை வந்து ரிசீவ் பண்ணிடுறாங்க. அப்படியே ஒருத்தராக எல்லாரும் கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் லீடர் இருப்பா இல்லையா, அவள் வந்து இந்த மாதிரி நாங்கள் இந்த ரூமுக்கு தான் போகிறோன்னு ஒரு எழுதி ஒட்டிட்டு வருவாள். யாருன்னா யாக்குக்காக. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவள் வந்து ஃப்ரெண்டு செத்த சோகத்துலேயே அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். இவனும் கூப்பிட்டுட்டே இருப்பான், வாமா சீக்கிரம் கீழே போகலாம் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஜாம்பிஸும் உள்ளே வெடிச்சிட்டு வந்துடுவாங்க போல். இந்த சுச்சுவேஷன் புரியாமல் அவள் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாள். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் எந்திரிச்சு எல்லாருமே கீழே போயிடுவாங்க. இதில் சமாதானம் ஆகி கீழே இறங்கி வந்துடுவான். இன்னும் ஹீரோ மட்டும் தான் மேலே இருக்கான். அப்படியே யாக்க காமிக்கிறாங்க. அவன் எப்படியோ தடுமாறி அந்த ரூம் ஃபுல்லாக ஜாம்பிஸ் இருக்கும். ஒரு வழியாக ஃபைட் பண்ணி அந்த ஜன்னல் வழியாக வெளியில் வந்துடுவான். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ஹீரோயின் வெளியில் வரலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணும்போது எல்லா ஜாம்பிஸும் வந்துடும். அப்படியே கண்ணாடியிலேருந்து குதிச்சு கீழே விழுந்துருவாங்க. இவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே அந்த பை மட்டும் ஆடிட்டு இருக்கும். இவங்களுக்கு டவுட்டு, ஒரு வேளை இவன் உயிர் பொழைச்சிட்டானா இல்லையானே இவங்களுக்கு தெரியல. அப்படியே இங்கே செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இதோட இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க, சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.